மத்திய இணையமைச்சர் ஷோபா மீது வழக்கு பதிந்தது காவல்துறை. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எந்தெந்த பிரிவுகளில் மத்திய இணையமைச்சர் ஷோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். மத்திய இணையமைச்சர் ஷோபா மீது மதுரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐபிசி செக்ஷன் 4 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர். எதற்காக இந்த வழக்கு பதிவு என்று பார்க்கும்போது, கர்நாடகா தலைநகர் பெங்களூருவில் நேற்று மத்திய இணையமைச்சர் ஷோபா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பெங்களூரு ராமேஸ்வரம் சபையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில மற்றொரு பக்கம் காவல் நிலையத்திலும் ஷோபா மீது புகார் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில தான் மதுரை காவல் நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் ஷோபா மீது புகார் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில அந்த புகாரை பெற்ற மதுரை காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், இரு தரப்பினர் இடையே மோதலை உருவாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே மத்திய அமைச்சர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.